வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குரு பகவான் ரிஷபராசியில் எழுச்சியாவதால் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம் ஆகிய இந்த 4 ராசி மக்கள் குரு பகவானின் அருளால் நல்லதொரு வளம் பெற்று செல்வத்தில் உயர்வார்கள். குரு பகவான் உதயம் அல்லது எழுச்சி என்பது இந்த 4 அதிர்ஷ்ட மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குரு பகவான் தேவரின் குருவாக கருதப்படுகிறார். மேலும் அவர் ஒரு நல்ல மற்றும் நன்மை செய்யும் கிரகமாக மக்களால் பார்க்கப்படுகிறார். மக்களின் நிலை, இயக்கம் மற்றும் செல்வம் சார்ந்த அனைத்தும் கடந்த மாதத்தில் கணிசமாக மாறிவிட்டன. காரணம், இங்கே மே 1, 2024 அன்று குரு பகவான் ரிஷபராசியில் நுழைந்து 2 நாட்கள் தங்கியிருந்து பின்னர் சூரியனின் கதிர் எரிப்பில் ஆட்பட்டு 12 ராசிகளையும் சேர்ந்த மக்களை இந்த எரிப்பு நிகழ்வுகளால் நேரடி மற்றும் மறைமுக விளைவுகளை ஜோதிட மக்கள், ஜாதகர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த நிலையில் குரு பகவான் ஒரு மாதத்திற்கு பிறகு ரிஷபராசியில் மீண்டும் உதயமாகிறார். ஜூன் 3, 2024 அதிகாலை 3:21 நேரத்திற்கு அறிவின் கிரகமான குரு பகவான் ரிஷபராசியில் உதயமாகி பயணத்தில் இருக்கிறார். வியாழன் உதயமாகி சூரியன் வெகு தூரம் செல்லும் போது அதிக சக்தி வாய்ந்ததாக குரு பகவான் பலம் பெறுகிறார். இது வியாழனின் எழுச்சி என்று அழைக்கப்படுகிறது. வியாழன் எழுச்சி ராசியில் ரிஷபராசியில் எழுச்சியாவதால் சில ராசி மக்கள் பலனடைகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் தொடங்க உள்ளது. அதில் வியாழன் ரிஷபராசியில் எழுச்சியாவதால் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம் ஆகிய இந்த 4 ராசி மக்கள் குரு பகவான் அருளால் வளம் பெற்று நலமுடன் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் என்று நம்பலாம். மேஷம் மேஷராசியின் முதல் ராசியாக இருக்கிறது. குரு பகவானின் அருளை பெறும் ராசியாக இருக்கிறது. மேலும் இந்த ராசிக்கு வியாழனுடைய எழுச்சி ஸ்தானத்தில் பலன் கிடைக்கும். மேஷராசி மக்களுடைய தொழில் வியாபாரத்தில் லாபகரமான காலமாக இந்த நேரம் இருக்கும். இந்த மக்கள் அதிக மதிப்பையும் மரியாதையும் பெறுவார்கள். இந்த மேஷராசி மக்கள் தாங்கள் செய்ய முயற்சிக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார்கள். மற்றும் தங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை வியாழனின் உதயத்தின் கீழ் இவரின் மன நிறைவும் அமைதியும் திருப்தியும் பெருகும். தம்பதிகள் இருவரும் நலமுடன் வாழ்வார்கள். இந்த காலகட்டம் முழுவதும் மேஷராசி மக்களுடைய உறவுகளும் துணைகளும் கணவர்களும் இவர்களுக்கு உதவுவார்கள். அதே நேரத்தில் இவர்கள் தங்கள் கூட்டாளியின் நிதி நிலைமையும் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் உள்ள மேஷராசி மக்களுடைய உறவு முறைகளை நடத்துபவர்கள் நல்ல லாபம் காண்பார்கள். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அண்டி வரும். அதனால் இவர்கள் நல்லதொரு பண சேமிப்பையும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். அடுத்து ரிஷபம். வியாழன் உதயம் சாதகமாக இருக்கும் ராசியின் 2வது அடையாளமாக ரிஷப ராசி இருக்கிறது. இந்த நேரத்தில் ரிஷப மக்கள் தங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுவார்கள் என்பதையும் நன்கு உணர்ந்து கவனிக்கலாம். வேலையில் இருக்கும் ரிஷபராசி மக்கள் அதிர்ஷ்டமான விளைவுகளை அனுபவிக்கலாம். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் ரிஷபராசி மக்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம். புதிய வேலை வாய்ப்புகள் பெற்று நல்லதொரு சம்பள உயர்வுடன் நலமாக வாழ்வார்கள். இந்த ரிஷபராசியின் கீழ் பிறந்தவர்கள் உத்தியோகத்தில் இருந்தால் அவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சார்ந்த ஊக்கத்தொகைகள் போன்ற நிதி அனுபவங்களும் கிடைக்கும். ரிஷபராசி மக்கள் தங்கள் குடும்பத்தினர் செய்யும் நற்காரியங்களிலும் இவர்கள் பங்கேற்று நலமுடன் தங்களது புண்ணியத்தை பெறுவார்கள். ரிஷபராசி மக்களுடைய காதல் வாழ்க்கை சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கும் என்றாலும் நலமாக மேம்படும். இவர்கள் சந்திக்கும் பொருளாதார நிதி சிக்கல்களிலிருந்து உடனடியாக இவர்களுக்கு விடுதலை கிடைத்து மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து மிதுனம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானின் எழுச்சி நிலை என்பது சாதகமான ஒரு பலன்களை வழங்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இந்த மிதுன ராசி மாணவர்கள் தங்கள் படிப்பில் இந்த நேரத்தில் அதிக பலனடைவார்கள். இது போன்ற சூழ்நிலையில் மாணவர்கள் தங்கள் படிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான சூழலும் இருக்கிறது. குரு பகவானின் உதயத்தை தொடர்ந்து மிதுன ராசி மக்கள் விரும்பும் எந்த
பொருளாதார நிதி பரிவர்த்தனைகளையும் செய்து நலமாக ஆதாயத்தை அறுவடை செய்யலாம். இந்த நேரத்தில் மிதுன ராசி மக்கள் வாகனம் வாங்கி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள். சிலர் சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. மிதுன ராசி மக்களின் பெற்றோர் மற்றும் தம்பதிகள் உறவுகள் யாவரும் இவர்கள் வாழ்க்கையின் எல்லா பாதையிலும் இவர்களோடு இணைந்து பணியாற்றுவார்கள். அதனால் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறையும். வேலையில் இருக்கும் மிதுன ராசி மக்கள் தங்கள் வேலையில் அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்து பாராட்டுகளையும் வெகுமதிகளும் பெறுவார்கள். பொதுவாக மிதுன ராசி மக்கள் பெறும் பொருளாதார நிதி ஆதாயங்கள் அதிகமாக பெறக்கூடிய அனுகூலங்கள் இவர்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் என்று தாராளமாக நம்பலாம். அடுத்து சிம்மம். குரு பகவான் எழுச்சி நிலை என்பது சூரிய பகவான் ராசியான சிம்ம ராசிக்கு மிகவும் பொருத்தமாகவும் சாதகமாகவும் இருக்கிறது. இவர்களின் நிதி நிலைப்பாட்டில் இந்த சிம்மராசி மக்கள் இந்த நேரத்தில் பயனடைவார்கள். பொருளாதாரத்தில் உயர்ந்து சேமிப்பில் உயர்வார்கள். இந்த செல்வ விஷயத்தில் இவர்கள் பணத்தை பெறுவதற்குண்டான சூழல் அதிகமாக இருக்கிறது. சிம்மராசி மக்கள் தங்கள் சொந்த வியாபாரத்தை வைத்திருக்கும் மக்கள் பொதுவாக ஆரோக்கியமான நல்ல எதிர்பார்க்கும் லாபத்தை அடைவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சிம்மராசி மக்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். மேலும் இந்த சிம்மராசி மக்கள் மிகவும் தைரியமானவர்களாகவும் எதற்கும் துணிந்தவர்களாகவும் அச்சமற்றவர்களாகவும் இந்த நேரத்தில் மாறுவார்கள். ஆகவே குரு பகவானுடைய தோழமை சுற்று இவர்களுடன் எப்பொழுதும் இருக்கும். இந்த நேரத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் அந்தஸ்து அது சார்ந்த கௌரவமும் மதிப்பும் இவர்கள் வாழும் சமூகத்தில் உயரக்கூடிய சூழலை இவர்கள் கண்டு மகிழ்வார்கள். சிம்மராசி மக்களின் பேச்சு தெளிவாகவும் அவர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். உழைக்கும் சிம்மராசி மக்கள் ஒரே நேரத்தில் வெற்றி பெற்று ஆதாயத்தை அறுவடை செய்வதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். நலமாக வாழக்கூடிய சூழல் இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.